அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் யாவரும் திருப்பிக் கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம், சங்கீதங்களின் புஸ்தகம், பக்கம் 728, பக்கம் 728, சங்கீதம் 91, அதன் 14வது வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தை நாம் அதிகமாய் விசுவாச அறிக்கையாய் சொல்லக்கூடியதான அதிகாரம். இந்த அதிகாரமே நாம் பாதுகாப்புக்காகவும் விசுவாசத்திற்காகவும் பயமுறுத்துகிற சூழ்நிலை வரப்படும் பொழுதும், இல்லை பதற்றமான சூழ்நிலைகள் வரும் பொழுதும், இல்லை என்னுடைய வாழ்க்கை இதோடு அவ்வளவுதான், நான் இனி செயல்பட போவது இல்லை அப்படிங்கிற அந்த இல்லை என்கிற ஒரு காரியங்கள் வரும் பொழுதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு அதிகாரம் எதுனா அது சங்கீதம் 91. நம் எதையெல்லாம் இல்லை முடிஞ்சிருச்சு, இதற்கப்புறம் செயல்படாது, இதுக்கப்புறம் எழும்ப முடியாதுன்னு நினைக்கிறோமோ அது எல்லாவற்றையும் உடைத்து இது நடக்கும், இது செயல்படும், இது பயன்படும், மீண்டும் உருவாக்குவேன் அப்படிங்கிறதான ஒரு உன்னதமான வாக்குத்தத்தங்கள் நிறைந்த ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம் 91. அது மாத்திரமல்ல, பாதுகாப்பு அடக்கி அமைக்கப்பட்டதான ஒரு சங்கீதம்னா சங்கீதம் 91. இதில் இருக்கிற பாதுகாப்பின் ஜபங்களை பார்க்குறப்ப ஒரு போக்குவரத்து பாதுகாப்பாக இருக்கட்டும், ஒரு தனிநபர் பாதுகாப்பாக இருக்கட்டும், இல்லை ஆரம்ப ரட்சிக்கப்பட்ட விசுவாசியாக இருக்கட்டும், இல்லை முதிர் வயது விசுவாசியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வேண்டிய சகல பாதுகாப்பும், சகல உயர்வும், சகல ஆசீர்வாதங்களும் அடக்கி வைக்கப்பட்ட ஒரு அதிகாரம், ஒரு புஸ்தகம் என்றால் அந்த புஸ்தகத்தின் ஒரு சாப்டர்னா அது சங்கீதம் 91. இந்த சங்கீதம் 91லேருந்து நம்ம இதுவரைக்கும் வாசித்தது எல்லாமே பாதுகாப்பு, உயர்வு, இது எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த சங்கீதம் 14, இந்த 14வது வசனத்தில் ஒரு வார்த்தை, 4 வார்த்தை அங்கே தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இது 2வது ஸ்டேட்மெண்ட். இந்த 2 வார்த்தையிலையும் 4 விதமான வார்த்தை உண்டு. முதல் வார்த்தை என்னன்னா வாஞ்சை. முதல் வார்த்தை வாஞ்சை. 2வது வார்த்தை விடுவிப்பேன். 2வது வார்த்தை விடுவிப்பேன். 3வது வார்த்தை அவருடைய நாமம், தேவனுடைய நாமம். 4வது வார்த்தை உயர்ந்த அடைக்கலம், உயர்ந்த அடைக்கலம். இந்த 4 வார்த்தையை தான் இன்றைய கர்த்தர் நம்முடைய தியானத்திற்காக நாம் கற்றுக்கொள்ளும்படியாக நம்மோடு பேசப்போகிற வார்த்தைகள். நாம் எல்லோரும் எல்லா நேரங்களிலும் கர்த்தருடைய சமூகத்தில் எப்படிப்பட்டவங்களா இருப்போம்னா மிகுந்த தாகத்தோடு இருப்போம், மிகுந்த வாஞ்சையோடு இருப்போம், மிகுந்த ஆர்வத்தோடு இருப்போம். ஆனால் நமக்கு மீண்டும் ஒரு வார்த்தை வருகிறது, வாஞ்சையா இருக்கிறபடியினால். வாஞ்சையா இருந்தவனுக்காக அல்ல, இருக்கிறவனுக்காக. நான் வாஞ்சையா இருந்தேன் ஆண்டவர் எனக்கு செய்யுங்கன்னு இல்லை, இருக்கிறபடியினால். எதிர்காலத்தில் அல்ல, வருங்காலத்தில் அல்ல, நிகழ்காலத்தில். எந்த காலத்தில்? நாம் வாழ்ந்து நம் சுவாசத்தை சுவாசிக்கிற இந்த நேரத்தில் நான் கர்த்தரிடத்தில் வாஞ்சையா இருக்கிறேனா? நான் போன வாரத்திலேயோ, முந்தின மாதத்திலேயோ, போன வருடத்திலேயோ, இல்லை நேத்திக்கோ நான் கர்த்தரிடத்தில் வாஞ்சையோடு ஜெபித்தேன், நான் தாகத்தோடு ஜெபித்தேன் என்பது கணக்கல்ல. நான் இன்றைக்கு நிற்கிற இந்த நேரத்தில் கர்த்தரிடத்தில் வாஞ்சையா இருக்கிறேனா? ஏன்னா சங்கீதம் புஸ்தகம் சொல்லுது வாஞ்சை இருக்கிறபடியினால். இப்போ வாஞ்சைனா எப்ப? கரண்ட்ல, இப்போ இந்த நேரத்தில் நம்முடைய இருதயம் கர்த்தரிடத்தில் வாஞ்சையா இருக்கா அப்படிங்கிற அந்த கேள்வியோடு இந்த பிரசங்கத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இந்த பிரசங்கத்துக்கு ஒரு தலைப்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் விடுதலையும் பாதுகாப்பும், அல்லது விடுதலையும் உயர்வும். இந்த 2ஐயுமே நீங்கள் எழுதிக்கலாம், விடுதலையும் உயர்வும் அல்லது விடுதலையும் பாதுகாப்பும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரிடத்தில் அதிகமாக கேட்டு ஜெபிக்கிற 2 காரணம் இந்த 2 தான். ஒன்று விடுதலை வேணும், இன்னொன்று உயர்வு வேணும், அல்லது விடுதலை வேணும், பாதுகாப்பு வேணும். இந்த 2 காரியத்துக்காக தான் நாம் அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். பணம் எதுக்கு வேணும்? உயர்வடைய. படிப்பு எதுக்கு வேணும்? உயர்வடைய. நல்ல வீடு எதுக்கு வேணும்? உயர்வடைய. நல்ல வாகனம் எதுக்கு வேணும்? நான் உயர்வடைந்து விட்டேன் என்பதை காண்பிப்பதற்காக.
இரண்டாவது பாதுகாப்பு, விடுதலை, பலவீனத்திலிருந்து, அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து, கஷ்டப்படுகிற நேரத்தில், கண்ணீர் சிந்துகிற நேரத்தில், இப்படி பல சூழ்நிலைகள்ல நாம் கேட்கிற ஒரு காரியம், என்னை விடுவிக்க மாட்டீரா? இயேசுவே என்னை விடுவிக்க மாட்டீரா? என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? அப்படிங்கிற ஜெபம் நம்முடைய வாயிலிருந்து நம்மை அறியாமலே நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்ப அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில நாம் கேட்கிற இரண்டு காரியம், ஒன்று உயர்வு, இன்னொன்று விடுதலை. வேதாகமத்தில் இருக்கக்கூடியதான தேவ மனிதர்களை எல்லாம் பார்த்தோம்னா, அவருடைய சிக்கல்ல இருந்து என்னை விடுவியும் ஆண்ட சங்கீதக்காரன் தாவீதெல்லாம் அதிகமாக சொல்லுவார், என்னை விடுவீங்க, என்னை விடுவீங்க, என்னை விடுவீங்க, என்னை விடுவீங்க. சில இடங்கள்லாம் பார்க்குறப்ப எனக்கு புறாவை போல சிறகு இருந்தா, இப்படிப்பட்ட இக்கட்டான பிரச்சனையிலேருந்து நான் எங்கேயோ பறந்து வனாந்தத்தில் போய் என்ன பண்ணுவேன், நான் இருந்துக்குவேன். எங்கேயோ உயர்ந்த மலையில் போய் நான் என்ன பண்ணிடுவேன், ஒரு குகைக்குள்ளே போய் நான் தஞ்சம் புகுந்தேன். காரணம், நான் விடுதலை அடையாதபடிக்கு நான் வாழ்வதை விட நான் தனிமையாய் போய் நான் எங்கேயாவது போய் என்ன பண்ணிடுவேன், நான் இருந்துருவேன்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவீது கூட தன்னுடைய ஜெபத்தில் இந்த வார்த்தையை சொல்வது உண்டு. என்னை விடுதலையாக்குங்கப்பா, என்னை உயர்த்துங்கப்பா, என்னை விடுதலையாக்குங்கப்பா, என்னை உயர்த்துங்கப்பான்னு இங்கே எத்தனையோ பேர் நம்மளும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கோம். அப்படி ஜெபிக்கிறது முக்கியமல்ல, வார்த்தை என்னவென்றால், விடுதலை வேண்டும் என்றால் வாஞ்சையுடையவர்களாக இருக்க வேண்டும். விடுதலை வேண்டும் என்றால் வாஞ்சையுடையவர்களாக இருக்க வேண்டும். உயர்வு வேண்டும் என்றால் நாமத்தை அறிந்திருக்கணும். உயர்வு வேண்டும் என்றால் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கணும். இந்த இரண்டையும் நாம் தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தை நாம் தியானிப்போம், வாசிக்கலாம். சங்கீதனின் புஸ்தகம் 42ஆம் சங்கீதம், அதன் முதல் வசனத்தை வாசிக்கலாமா? மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல், அப்படி அந்த வசனம் ஆரம்பிக்கும். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். போதும். இங்க சங்கீதக்காரன் இரண்டு வார்த்தையை சொல்றாரு. மான் நீரோடை வாஞ்சிப்பது போல, வனாந்தரத்தில் இருக்கக்கூடியதான, வனாந்தரத்தில் மேய்ந்து கொண்டிருக்கதான அந்த மான்கள் தண்ணீரை பார்த்து எப்படி ஆவலோடு ஓடுமோ, எந்த அளவுக்கு தாகத்தோடு தன்னுடைய கால்களை அது முன்னோக்கி 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 அந்த தண்ணீரை நோக்கி ஓடுமோ, அது போல நான் கர்த்தரை நோக்குகிறேன். என் இருதயம் கர்த்தரை நோக்கி ஓடுகிறது. ஏன்னு கேட்டா, ஏன்றதை விட அடுத்த வசனத்துல அவர் சொல்றாரு, யார் இடத்துல நான் வாஞ்சியா இருக்கிறேன்னா ஜீவனுள்ள தேவன் மேல. இரண்டாவது வசனத்தை சொல்றாரு, ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமா இருக்கிறது. இங்க இரண்டு தாகத்தை சங்கீதக்காரர் கற்றுக் கொடுக்கிறாரு. முதலாவது தாகமா இருக்கணும், ரெண்டாவது யார் மேல தாகமா இருக்கணும், யார் மேல வாஞ்சையா இருக்கணும். சங்கீதக்காரருடைய வாஞ்சை என்னவென்றால், கர்த்தரிடத்தில் தன்னுடைய வாஞ்சை அவர் வைத்திருந்தார். கர்த்தரை நோக்கி பார்ப்பதுல தன்னுடைய இருதயத்தை, தன் ஆத்மாவை மான்காலை போல, மானுடைய ஓட்டத்தின் வேகத்தை நீங்க அதிகமா பார்த்திருப்பீங்க. புலியும் சிங்கமும் விரட்டும் பொழுது அதன் கைகளுக்கும் அதன் வாய்களுக்கும் தப்பும்படி மான் என்ன பண்ணும்? அப்ப அதனுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கும்? நீங்க டிஸ்கவர்லாம் பார்க்குறப்ப மான், புலி சிங்கம் மானை வேட்டையாட ஓடுறத பார்க்கும்போது சிங்கத்தின் காலும் புலியின் காலும் தரையில் படுவதை பார்க்க முடியும். ஆனால் மானுடைய இரண்டு கால்கள் தரையில் படுவதை பார்க்கவே முடியாது. 4 காலில் 2 கால் தரையில் படும், மீதம் 2 கால் தரையில் படுறத பார்க்கவே, அந்த அளவுக்கு அது அதிவேகமாக என்ன பண்ணும்? தாவிக்கொண்டே ஓடும். ஓடாது, தாவும். இதெல்லாம் ஓடும், ஆனால் மான் தாவும். காரணம் என்ன? அது அந்த தண்ணீரை நோக்கி ஓடும் பொழுது மான் எப்படி தான் ஓடுமா? அந்த ஓட்டத்தில் தான் ஓடும். உயிர் பிழைக்கிறப்ப மாத்திரமல்ல, தனக்கு தண்ணீர் தேவைப்படும் பொழுது, எனக்கு தண்ணீர் வேண்டும், அந்த தண்ணீரை தேடி கூட அந்த மான் எப்படி தான் ஓடுமா? தாவி தாவி ஓடுமா. அப்போ சங்கீதக்காரன் எதற்கு ஒப்புமையாக சொல்கிற? தன் வாஞ்சையை, கர்த்தரிடத்தில் என் வாஞ்சை எப்படி இருக்குன்னா, நான் தாவி தாவியாவது கர்த்தரை நோக்கி என்ன பண்ணுவேன்? நான் நடந்து போவேன், எனக்கு ஓடி போகவும் தெரியும். ஆனால் ஒரு சூழ்நிலை வந்தா நான் தாவியாவது கர்த்தரை நோக்கி என்ன பண்ணுவேன்? போய் நிற்பேன்.
அப்ப கர்த்தரை நம்ம எப்படி பார்க்கணுமா, எப்படியாவது முயற்சி பண்ணி அவருடைய அவர் மேல் இருக்கிற வாஞ்சை எப்படி இருக்கணுமா, அந்த மான் நீரோடை வாஞ்சித்து ஓடுவது போல ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி நாம் ஓடணும். ஆனா நம் தேவனிடத்துல வைத்திருக்கிற வாஞ்சை எப்படிப்பட்டதா இருக்குன்னு பார்த்தா, ஓடுற வாஞ்சையா இல்ல, உருண்டு போற வாஞ்சையா என்ன பண்ணுது. மானை ஒப்பிட்டு சொல்ல காரணம், மான் எந்த அளவுக்கு அது தாவி ஓடுது, அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசமும் நம்முடைய வேகமும் நம்முடையதான ஸ்தோத்திரம் தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையும் செயல்பட வேண்டும். ஆனா அநேக நேரத்துல நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்குன்னா, மானை போல போக சொன்னா ஆமையே போல என்ன பண்றோம், நம்முடைய வாஞ்சை தேவனிடத்தில் இருக்கு. அதனாலதான் கர்த்தர் நம்மை விடுவிப்பதற்கு அவரும் சற்று தாமதப்படுத்தி கொண்டே, மானை போல என் ஆத்துமா கர்த்தரை நோக்கி இருக்கும் என்றால் என்றைக்கோ எனக்கு விடுதலை கிடைத்திருக்குமே, என்றைக்கோ எனக்கு விடுதலை கிடைச்சிருக்கும். ஆனா ஏன் விடுதலை கிடைக்கல? மானை போல வாஞ்சிக்க வேண்டியவர்கள் ஆமையை போல வாஞ்சிப்பதனாலதான் நமக்கு கிடைக்க வேண்டிய விடுதலையும் தாமதமாய் வருகிறது. இதிலும் சிலருடைய வாஞ்சையெல்லாம் இப்பொழுது இருக்கிறது இல்ல, முன்பு இருந்த விசுவாசத்தை கொண்டு, முன்பு இருந்த வாஞ்சையை கொண்டு, முன்பு இருந்த தாகத்தை கொண்டு இன்றைக்கு சில வண்டி என்ன பண்ணுது, ஓடுது. இன்றைக்கான தாகம் கிடையாது, இன்றைக்கான வாஞ்சை கிடையாது, இன்றைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் கிடையாது, இன்றைக்கான எதுவும் கிடையாது. எல்லாம் முன்காலத்தில். இல்லைண்ணா செய்யுங்க, நான் அப்புறமா செய்யறேன், செய்யுங்க அதுக்கப்புறமா நான் செய்கிறேன். வாஞ்சை என்பது கர்த்தர் கொடுத்தாதான் நான் காட்டுறதுக்கு பேர் வாஞ்சை கிடையாது. அவர் கொடுக்க தாமதமானாலும், அவர் செயல்பட தாமதமானாலும், அவர் என்னை நோக்கி வர தாமதமானாலும் என் வாஞ்சை எப்படி இருக்கு அதை தான் சங்கீதக்காரன் கற்றுக் கொடுக்கிறார். எப்பா, கர்த்தர் கொடுக்கறதுனால நீ வாஞ்சிக்கிறது பேர் வாஞ்சை இல்லப்பா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுனால நீ அவரை விசுவாசிக்கிறது விசுவாசம் இல்லப்பா. கர்த்தர் உனக்கு நன்மை செஞ்சதுனால நீ அவருடைய நாமத்தை துதிக்கிறது துதி இல்லப்பா. கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுத்ததுனால அவரை நீ ஆராதிக்க வருவது பேர் ஆராதனை கிடையாதுப்பா. அவர் உனக்கு கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் நீ வைக்கிற பத்தி அந்த வாஞ்ச, அதுதான் முக்கியம். அந்த வாஞ்சைக்கு தான் விடுதலை கிடைக்கும். சத்தமா ஆராதிக்கிறனால விடுதலை கிடைக்குமா? இல்ல சத்தமா பாடுறதுனால விடுதலை கிடைக்குமா? இல்லை ஓங்கி கை தட்டுறதுனால விடுதலை கிடைக்குமா? இல்லை நல்ல கீபோர்டை வச்சு, நல்ல ட்ரம்மு வச்சு, நல்ல அது இதுன்னு வச்சு சவுண்டு காது ஜவ்வு கிளியறதுனால விடுதலை கிடைக்குமா? இல்லை, வாஞ்சை இருந்தால் விடுதலை உண்டு. வாஞ்சையோடு ஆராதிக்கணும், வாஞ்சையோடு பாடணும், வாஞ்சையோடு கர்த்தரை தேடணும். வந்துட்டோமே, உக்காந்துட்டோமே, பார்த்துட்டோமேன்றதுக்காண்டி இல்லை. சிலருடையதான வாஞ்சைகள் இப்படி இருக்குன்றதை தான் சங்கீதக்காரன் கற்றுக் கொடுக்கிறார். நீ வாஞ்சிக்கிறது சரிதான், ஆனா எப்படி வாஞ்சிக்கிற? நாம் கர்த்தரை வாஞ்சிப்போம் என்றால், மானை போல வாஞ்சிப்போம் என்றால் விடுதலை நிச்சயம். மான் தப்பி ஓடுறத பார்த்துருப்பீங்கல்ல, அப்படி ஓடலன்னா மானுக்கு விடுதலை கிடையாது. ஓடலன்னா மான் ஆமையை மாதிரி போச்சுன்னா ஆமையை அந்த சிங்கம், அந்த புலி, அந்த சிறுத்தை பிச்சு எரிஞ்சிட்டு போயிடும். வாஞ்சை இல்லாத இருதயம் பிச்சு எரியப்படும். எதனால தெரியுமா? கவலையினால, கண்ணீரால, தோல்வியினால, பாரங்களால இருதயம் பிச்சு எரிஞ்சிடும். வாஞ்சை இருக்கும் என்றால் நம் இருதயத்தை சூழ்நிலைகள் பிச்சு எரியாதபடிக்கு தேவன் பாதுகாக்க அவர் போதுமானவர். காரணம், வாஞ்சையுள்ள ஆத்துமா. பாட்டு அப்படிதானே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயத்தனிலே. வார்த்தையால் பேசுகிற ஆண்டவர் அவர், நம்மை உண்டாக்கினவர். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. யார் இருதயம் வாஞ்சையோடு கர்த்தரை தேடுதோ, யார் இருதயம் வாஞ்சையோடு கர்த்தரை ஆராதிக்குதோ, யாருடைய இருதயம் வாஞ்சையோடு கர்த்தரை நோக்கி பாடுதோ. எல்லாரும் பாடுறது பாட்டுன்னு பாட முடியாது, வாஞ்சையோட பாடணும். எல்லாரும் ஆராதிக்கிறப்ப சிலருடையதான ஆராதனையுடைய தோற்றங்கள் பார்க்குறப்ப கண்ணீர் வரும், சிலருடைய ஆராதனைகளை சந்தோஷம் வரும், சிலருடைய ஆராதனை அந்நிய பாஷைகள் வரும், சிலருடைய ஆராதனைகளை ஒப்பு கொடுத்தல் வரும். ஆனால் சிலருடைய ஆராதனையை பாருங்க, பேருக்கு கண்ணை மூடிக்கிட்டு பொம்மலாட்ட பொம்மையை போல கிழக்கைக்கும் மேற்கைக்கும் தெற்கைக்கும் வடக்கைக்கும் என்ன பண்ணுவாங்க, ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் வாஞ்சையா?
இல்லை. அதுக்கு பேர் வேஷம். அதுக்கு பேர் வேஷம். வாஞ்சையா இருக்கிறேன்னு சொல்லி போடக்கூடிய வேஷம். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வேஷம் போடுற மனுஷங்க தான் எப்படி இருக்கிறாங்க? அதிகமாக இருக்கிறாங்க. அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு ஆண்டவரேன்னு நிற்கிறவங்களாம் வாஞ்சையா இருக்கிறாங்களா? இல்லை. வாஞ்சை இருந்திருந்தா விடுதலை வந்திருக்கணுமே. வாஞ்சையோடு ஆராதித்திருந்தா ஆராதனைக்கான விளைவு வெளியில வந்திருக்கணுமே. வாஞ்சை இருந்திருந்தா வாய் மௌனமா இருக்காதே. வாஞ்சை இருந்தா பாட்டு தெரியுதோ தெரியலையே பப்பபானா வாய் பாடுமே. கத்துக்கிட்டாவது பாடணுமே. அப்ப நம்முடைய இருதயம் எதுல வாஞ்சையா இல்லை? கர்த்தருடைய காரியத்துல வாஞ்சையா இல்லை. அதை தான் சங்கீதக்காரன் சொல்றாரு. தாவீது ஒரு வார்த்தையை சொல்லுவார். சங்கீதம் 84:2 வாசிங்களேன். சங்கீதம் 84 சங்கீதத்தின் 2வது வசனத்துல சங்கீதக்காரன் தாவீது ஒரு வாஞ்சையை குறித்து அங்க அழகா சொல்லி வச்சிருக்காரு. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும், கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. சங்கீதக்காரன் எதை கற்றுக் கொடுக்கிறாரு? என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையா இருக்கிறது. அதே சங்கீதக்காரன் தாவீது தான் 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல ஒரு வார்த்தையை சொல்லி வச்சிருக்கிறாரு. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால், இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால். சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய இருதயத்தினுடைய வாஞ்சை என்ன? அரசாட்சி செய்வதா? இல்ல சமாதானமான ஆட்சி புரிவதா? இல்ல மற்ற நாடுகளை வேட்டையாடி தோற்கடித்து சிறைச்சாலை கைதிகளையும் அடிமைகளையும் பொன்னையும் வெண்ணையும் வைரத்தையும் எடுத்துட்டு வரதா? தாவீதுடைய வாஞ்சை எதுல தெரியுமா இருக்கு? அவர் அரசனானாலும் அவருடைய வாஞ்சை முழுவதும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்தது. வனாந்தரத்தில் ஆடு மேய்த்த பொழுது எந்த வாஞ்சை அவருக்கு இருந்ததோ அதே வாஞ்சை அரசனானதுக்கு அப்புறமா அவருக்கு என்ன பண்ணுது? அல்லேலூயா. ஆடு மேய்க்கிறப்ப இருந்த வாஞ்சை, வனாந்தத்தில் இருந்தப்ப இருந்த வாஞ்சை, தன்னுடைய ஆடுகளை சிங்கம் ஒரு விசையும் கரடி ஒரு விசையும் கொல்ல வரும் பொழுது இருந்த வாஞ்சை, இப்பொழுது அரசனாகியும் 10 வருடம் கழிந்தும் 15 வருடம் கழிந்தும் அதே வாஞ்சை யாருக்குள் இருக்கு? தாவீதுக்குள். அப்ப தாவீதுடைய வாஞ்சை உண்மையா இருக்கா? இல்ல நம்முடைய வாஞ்சை உண்மையா இருக்கா? ஆலயத்தின் மேல ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, அற்புதம் நடப்பதற்கு முன்பு, விடுதலை நடப்பதற்கு முன்பு, உயர்வடைவதற்கு முன்பு, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முன்பு நம்முடைய வாஞ்சை எந்த அளவுக்கு இருந்துச்சு? உபவாச ஜபத்துல இருப்போம், பெண்கள் ஜபத்துல இருப்போம், திருவிருந்து பந்தியில இருப்போம், ஞாயிறு முதன்மையா இருப்போம், சபையில நடக்கிற அத்தனை ஆராதனையில அத்தனை ஜபத்திலையும் முதலாந்து உட்காந்துருப்போம். எப்போ? நெருக்கம் வர்றதுக்கு முன்னாடி. சாரி, நெருக்கம் வர்றதுக்கு அதற்கு அப்புறமா. எந்த ஒரு நெருக்கமும் எந்த ஒரு இதுவுமே இல்லாம இருக்கிறப்ப நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது இல்ல? கர்த்தருடைய சமூகத்துல ஒரு உயர்வை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்முடைய இருதயம் எப்படி இருந்துச்சு? ஆலயத்திலேயே தாகமா இருந்துச்சு. நான் இப்படி ஒரு 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 சகோதரியை குறித்து நான் தியானித்தேன். அது சரியா தப்பா எனக்கு தெரியல. நான் தியானித்ததை நான் சொல்றேன். அன்னாளை குறித்து நமக்கு நல்லா தெரியும். அன்னாள் கர்த்தருடைய சமூகத்துல வந்து அழுது புலம்பி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனாங்க. அதற்கப்புறமா குழந்தையை விட வந்தாங்க. அதற்கப்புறமா ஒரு விசை வந்தாங்கன்னு இருக்கு. அதுக்கப்புறமா அந்த அம்மா கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தாங்களா வரலையா நமக்கு வேதம் என்ன பண்ணல, சொல்ல. இருந்திருக்கலாம், வராமையும் இருந்திருக்கலாம். அதனால அதை நான் கேள்விக்குறியா வைக்கிறேன். அதனால நான் அன்னாள் வரவே இல்லைன்னு நான் சொல்லலை, வந்தாங்கன்னு சொல்லலை.
ஆனா வேதத்தில் எப்படி போடப்பட்டிருக்கு, அவள் வெறுமையா இருக்கிறப்ப ஆலயத்துக்கு வந்தா, அவளுக்கு பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறமா கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படி வந்தா, அந்த பிள்ளைக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சமூகத்தில் விடும்படி வந்தா, அப்புறம் அந்த வயது மாற மாற அளவு ஒரு தன்னுடைய மனதில் அளவு வைத்து ட்ரெஸ் எடுத்து தைச்சு என்ன பண்ணுவாங்க, வந்து கொடுத்துட்டு போவாங்க. அப்ப அநேக நேரத்துல நாமும் நம்முடைய வாழ்க்கையில விடுதலையும் உயர்வும் அற்புதமும் அடையாளமும் சுகமும் கிடைக்கிற வரைக்கும் வாஞ்சையும் தவணுமா இருக்கிறோம். ஆனா கிடைச்சதுக்கு அப்புறம் எந்த ஜெபத்துக்கும் வரதில்ல. கெஞ்ச வேண்டியதா இருக்கு, விசாரிக்க வேண்டியதா இருக்கு. வாஞ்சை உள்ளவனை யாராவது விசாரிக்கணுமா? வாஞ்சையுள்ள ஆத்மா ஏன் ஆலயத்துக்கு வரல, ஏன் ஜெபத்துக்கு வரல, ஏன் ஆராதிக்க வரல, ஏன் இந்த நேரத்துக்குள்ள கேட்கணுமா? வாஞ்சை இருந்தா வாசப்படியில வந்து நின்று இருக்கணும் காலுங்கையும். நம்ம திருமண காரியத்துல சொல்லுவோம் பாத்தீங்களா, என்ன சொல்லுவோம்? இது யார் வீட்டு கல்யாணம், இது உனக்கு சொல்லிதான் நீ வரணுமா? எனக்கு பாஸ்டர் சில சமயம் குரூப்ல மெசேஜ் போறப்ப எனக்கு கொஞ்சம் கடுப்பு வரும். ஃபஸ்ட்டு நான் போடுறப்ப இருந்த கடுப்பு இப்போ அவங்க மேலே எனக்கு இருக்கு. அறிவிப்புல சொல்லியாச்சு, ஜெபம் நடக்குன்னு சொல்லியாச்சு, அப்புறம் பாஸ்டரமா சொல்லலை, பாஸ்டர் குரூப்ல மெசேஜ் போடல, அதனால எனக்கு தெரியலனா உனக்கு என்ன வாஞ்சை இருக்கு ஆலயத்தின் மேல? கிளிப்பு சின்ன பிள்ளையா, இல்லை ஞாபக மறதி கேஸா, இல்லை கைகால் சரி செயல்படாத கேஸா? இன்னைக்கு சொன்னாதான் நாளைக்கு புறப்பட்டு வர்றதுக்கு கர்த்தர் எல்லாத்தையும் நல்லா தானே கொடுத்துருக்கு. வாஞ்சை எங்க போச்சு? வாஞ்சை வாஞ்சை இருந்தால் விடுதலை உண்டு. சங்கீதம் அப்படித்தானே சொல்லுது, வாஞ்சையா இருக்கிறபடியினால் விடுவிப்பேன். யார் கர்த்தருடைய ஆலயத்தில் வாஞ்சையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு விடுதலை நிச்சயம். நான் ஆலயத்துக்கு வரணுன்றதுக்காண்டி ஆலயத்துக்கு போன்ற இந்த வார்த்தையை சொல்ல, வேதம் சொல்லுகிறபடி ஆலயத்தின் மேல் வாஞ்சையா இருந்தால் விடுதலை உண்டு. சாலமோன் அதை தான் ஜெபித்தார். இந்த ஆலயத்தை நோக்கி எங்க இருந்து கை எடுத்தாலும், அது அடிமைப்பட்டு போகிற தேசத்தில் இருந்தாலும் கர்த்தாவே அவர்களை விடுவியும். அவன் அடிமையா போன தேசத்திலிருந்து தேவனுடைய ஆலயத்தை நோக்கி எருசலேமை நோக்கி வாஞ்சியோடு தன் கரத்தை உயர்த்தி ஜெபிப்பான்னு சொன்னா அவனுக்கு கர்த்தர் விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சாலமன் ஏற்கனவே ஜெபித்து வச்சிருக்கிறாரு. அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பதில், நான் அப்படியே செய்வேன், நான் அப்படியே. அப்ப ஆலயத்தின் வாஞ்சை இருந்தா என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். ஆலயத்தின் வாஞ்சை இருந்தா விடுதலை நிச்சயம் கிடைக்கும். கிடைக்காம எங்க போக போகுது? ஆனா வாஞ்சை இல்லாமல், வாஞ்சைக்கு பதிலால் எது உள்ள இருக்கு? வேஷம். வாஞ்சைக்கு பதிலால் உள்ள இருப்பது வேஷம். இந்த வேஷம் என்ன பண்ணும்? காரணங்களை புதுப்பிக்கும். பிள்ளை எப்படிங்க? ஸ்தோத்திரம். இந்த வேஷம் என்ன பண்ணும்? காரணங்களை புதுப்பிக்கும். இந்த வேஷம் என்ன பண்ணும்? சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறும். விசுவாசி கேட்டா ஒரு பதில், ஊழியக்காரமா கேட்டா ஒரு பதில், பாஸ்டர் கேட்டா ஒரு பதில். அப்ப வாஞ்சை பொய் சொல்லாது, வேஷம் பொய் சொல்லும். வாஞ்சை கர்த்தருடைய சமூகத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும், வேஷம் கர்த்தருடைய சமூகத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாது. வாஞ்சை உள்ள ஆத்மாவை கர்த்தர் விடுதலை கொடுப்பாரு, வேஷம் போடுற ஆத்மாவுக்கு விடுதலை இன்னைக்கு இல்ல, எத்தனை வருஷங்கள் கடந்தாலும் விடுதலை வராது. வேஷம் பாச்சு. வாஞ்சையோடு ஒரு நாள் இருந்தா, அதனாலதான் ஆகாமின் கூடாரத்தில் 1000 நாள் இருப்பதை விட கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு நாள் இருப்பது நலம். வேஷம் போட்டு 1000 நாள் வாழ்ந்து துக்கத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நாள், ஒற்றை நாள் வாஞ்சையோடு இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போயிடலாம். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சை இருந்தபடியால் அவனை விடுவிப்பேன். சங்கீதக்காரன் தாவீது எதுல அதிக வாஞ்சையா இருந்தாரு? கர்த்தருடைய ஆலயத்தில்.
வனாந்தத்தில் ஆடு மேய்க்கும் பொழுதும் வாஞ்சையாக இருந்தார், அரசனாய் உயர்த்தப்பட்ட பொழுதும் வாஞ்சையோடு இருந்தார். இந்த 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29 வசனத்தில் ஆலயம் கட்டுவதற்காக அவர் சேர்த்து வைத்த தங்கமும் வெள்ளியும் வெண்கலமும் எத்தனைன்னு தெரியும். ஆனால் 3வது வசனம் சொல்லுது, நான் இவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாலும் கர்த்தர் மேல் இருக்கிற வாஞ்சை எனக்கு என்ன பண்ணல, குறையல. நான் இவ்வளவு தங்கம் வெள்ளி பொண்ணை சேர்த்து வச்சிருந்தோம், கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற வாஞ்சையினால என் சொந்த தங்கத்தை நான் என்ன பண்றேன், என் சொந்த வெள்ளி எனக்காக சேர்த்து வச்சதை நான் கர்த்தருக்காக என்ன பண்றேன். அப்ப தாவீதுக்கு எவ்வளவு வாஞ்சை இருந்திருக்கும். அப்ப தாவீதில் கற்றுக்கொள்கிற ஒரு விஷயம், தாவீது கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து ஒரு நாளும் போதும் என்கிற இருதயத்தில் அவர் என்ன பண்ணல, இல்ல பத்தாது, இது ஆலயத்துக்கு பத்தாது, இது கர்த்தருக்கு பத்தாது, அவருடைய வாஞ்சை எல்லாம் பத்தாது 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 போதுங்கிற இல்ல. ஆனா நமக்கு சம்பாதிக்கிறப்ப போதாது போதாது போதாதுன்னு சொல்லுவோம். ஆனா கர்த்தருடைய காரியம் வரும் பொழுது போதும் 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 போதும், இது போதும் போதும் போதும். ஆனால் தாவீது அப்படி சொல்லலை. தங்கம் வெள்ளி வெண்கலம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு 1 நாளாகமம் 29:3 சொல்றாரு, நான் வாஞ்சையா இருந்தபடியினால் என் சொந்த தங்கத்தை. எது வாஞ்சை? சங்கீதக்காரனுக்குள் இருப்பது கர்த்தர் மேல, கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற வாஞ்சையா, இல்லை நமக்கு இருப்பது கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற வாஞ்சையா? நமக்கு இருப்பது போகணுமே, அவ்வளவுதான். வாஞ்சையெல்லாம் அதை சேர்க்க முடியாது. போகணுமே, ஞாயிற்றுக்கிழமையாச்சு போகணுமே, அவ்வளவுதான். ஆனா தாவீது அப்படி இல்லை. வனாந்தரத்தில் மலையின் மேல் ஒரு குகைக்குள் வௌவாலும் கோட்டான் குஞ்சுகளும் வலு சர்ப்பங்களும் கூடியிருக்கிறதான விச ஜந்துக்கள் மத்தியில் இருந்த வாஞ்சையும் அன்னைக்கு இருந்தது போலதான் அரண்மனைக்குள் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு பலத்தோடு பாதுகாப்போடு இருக்கிறப்ப இருந்துச்சு. நமக்கு கோட்டான் குஞ்சியை கர்த்தர் விட்டாருனாக்க, வலு சர்ப்பத்தை விட்டாருனாக்க, விச பாம்புகள் விச தேளுகளை விரியன்களை விட்டாக்க, ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம், உம்மை விட்டா யாரும் இல்லை. அதுவே சமாதானமான தேசத்துல கொண்டு வந்து வச்சாருனாக்க, ஆண்டவரா யாரு? இன்னைக்கு ஆலயத்துக்கு போகணுமா? இல்லையே, அன்னைக்கு இது எப்படி இது இல்லையே. வாஞ்சை இருந்தா எப்படா வாசல் திறக்கும்னு என்ன பண்ணும், இருதயம் காத்துக்கிட்டு இருக்கும். அதுதான் ஆலயத்தில் இருக்கிற வாஞ்சை, அதுதான் ஆலயத்தில் இருக்கிற வாஞ்சை. இரண்டாவது, அதே 1 சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதத்தின் 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? 119 சங்கீதம் அதன் 20வது வசனத்தில் இங்கே இன்னொரு வாஞ்சையை குறித்து இங்கே சங்கீதக்காரர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வாசிக்கலாம். 119 சங்கீதம் 20வது வசனம். உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தொய்ந்து போகிறது. இங்க சங்கீதக்காரன் கற்றுக் கொடுக்கிற 2வது வாஞ்சை என்ன தெரியுமா? கர்த்தருடைய நியாயத்தின் மேல், நீதியை சரி கட்டுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் என்னுடையதான வாஞ்சையை வைத்திருக்கிறேன். காரணம், அவர் எனக்கு நியாயமானதை செய்வார். நமக்கு ஒரு நியாயம் வேண்டும் என்றால் அந்த நியாயம் யாரிடத்தில் இருக்குதான்? கர்த்தரிடத்தில் இருக்கு. கர்த்தரிடத்தில் வாஞ்சையா இருக்கிறவனுக்கு நியாயம் உண்டு, சரியான தீர்ப்பு கிடைக்கும். இப்ப தீர்ப்புக்காக யார் இடத்துல வாஞ்சியா இருக்கிற சங்கீதக்காரர் தாவீது? கர்த்தரிடத்தில். எனக்கு ஒரு முடிவு வேணும், எனக்கு ஒரு தீர்ப்பு வேணும். அந்த தீர்ப்புக்காக நான் யாரை வாஞ்சியா காத்துக்கிட்டு இருக்கிறேன்? கர்த்தரை. என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் வேணும்னா யாரை நான் பார்க்கிறேன்? கர்த்தரை. என்னுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவு வேணும்னா நான் யாரை பார்க்கிறேன்? கர்த்தரை. எனக்கு நியாயம் செய்யும் கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு முன்பாக, என்னை வெறுக்கிறவர்களுக்கு முன்பாக, என்னை விரோதிக்கிறவர்களுக்கு முன்பாக, என்னை பகைக்கிறவர்களுக்கு முன்பாக, என்னை பழிவாங்க நினைக்கிறவர்களுக்கு முன்பாக எனக்கு நியாயம் வேண்டும் என்று யாரை பார்க்கிறார் சங்கீதக்காரன் தாவீது? கர்த்தரை. யாரை பார்க்கிறாரு? கர்த்தர். எனக்கு நியாயம் செய்கிற கர்த்தரிடத்தில் நான் வாஞ்சையா இருக்கிறேன்.
தாவீதுக்கு விரோதமா எத்தனையோ காரியங்கள் எழும்பி வந்தது. ஏன்னா தாவீதின் காரியம் நமக்கு சின்ன பிள்ளையிலிருந்து படிச்சு பழக்கம். தாவீதோடு கூட இருந்தவர்கள் தாவீதை பகைத்தார்கள். தாவீதின் மாமனாராகிய சவுல் தாவீதை பகைத்தான். தாவீதின் குடும்பம் அவனை பகைத்தது. தாவீதோடு இருந்த 600 பேர்ல கொஞ்சம் பேர் அவனுக்கு விரோதமாக கல்லெடுக்க நின்னாங்க. சிமையும் அவனை இது பண்ணா. தாவீது பெற்ற பிள்ளைகளே தாவீதுக்கு என்ன பண்ணாங்க? விரோதமாக இருந்தாங்க. ஆனால் நியாயத்துக்காக தாவீது எங்கே இருந்தார்? நியாய சமூகத்திலையா? நீதிமன்றத்திலையா? போலீஸ் ஸ்டேஷன்லையா? சொந்தக்காரன் முன்னாடியா? குடும்பத்தில் மூத்த தலைக்கட்டு ஒன்று இருக்கு அது முன்னாடியா? எங்கே இருந்தார்? கர்த்தரிடத்தில். எங்கே இருந்தார்? கர்த்தரிடத்தில். வாஞ்சை கர்த்தரிடத்தில் இருக்கும் என்றால் நியாயம் கர்த்தரிடத்திலிருந்து நிச்சயமாய் வரும். எந்த காரியமா இருந்தாலும் சரி. தாவீதுக்கு விரோதமாக எழும்பின அத்தனை பேருக்கும் கர்த்தர் நியாயம் செஞ்சாரா? தாவீது நியாயம் செஞ்சாரா? கர்த்தர் நியாயம் செஞ்சார். சவுல் விரோதம் எழும்பினா கர்த்தர் நியாயம் செஞ்சாரு. அப்சலோம் விரோதமான கர்த்தர் நியாயம் செஞ்சாரு. தாவீதுக்கு விரோதமாக கூட இந்த கல்லெறிஞ்சான் கர்த்தர் நியாயம் செஞ்சாரு. சிமையு துஷ்டான் கர்த்தர் நியாயம் செஞ்சாரு. வருங்காலத்தில் அவன் பிள்ளைகள் அரியணைக்கு போட்டி போட்டாங்க கர்த்தர் நியாயம் செஞ்சாரு. தாவீது எங்கேயும் நியாயம் செய்யல. தாவீது எங்கேயும் போய் நடுவரா மாறல. தாவீது எங்கேயும் போய் நீதிபதியா மாறி ஆர்டர்னு போடல. அவர் இருந்த ஒரே நியாயஸ்தலம் எதனா? கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய சமூகம். அப்ப நியாயம் எங்க போனா கிடைக்கும்? நியாயத்துக்காக யாராவது போராடுறீங்களா? எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கவே இல்லை, எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை நான் எங்கேயாவது போய் வாங்கியே தீர்வேன்னா கர்த்தருடைய சமூகத்துக்கு மட்டும் போங்க, நிச்சயமா நியாயம் கிடைக்கும். வேற எங்கேயாவது போனீங்க சைடில் தான் கொடுக்கணும். நான் உண்மையான நியாயத்துக்காக நான் வாஞ்சிக்கிறேன், நான் உண்மையான நியாயத்துக்காக காத்திருக்கிறேன்னா நீங்கள் போக வேண்டிய ஒரே இடம் தேவ சமூகம் மட்டும்தான். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிற வார்த்தை, நான் நியாயத்துக்காக கர்த்தரிடத்தில் வாஞ்சியாக இருந்தேன். நம்முடைய வாஞ்ச கர்த்தருடைய நியாயத்துக்காக காத்திருக்குமா? நம்முடைய இருதயம் கர்த்தரிடத்தினுக்கு நியாயம் வரும்னு அந்த இருதயம் வாஞ்சையோடு காத்திருக்குமா? காத்து இருந்தா நியாயம் நிச்சயமாய் உண்டாகும். அது விடுதலையாக மாறும். வாஞ்சியா இருந்து நியாயத்துக்காக வாஞ்சியா இருந்தா விடுதலை நிச்சயம் உண்டு. ஆனா நாம அநேக நேரத்தில் நியாயத்துக்காக எங்க போறதில்ல? கர்த்தருடைய சமூகத்துக்கு. ஃபோனை எடு, இருக்கிறவனுக்கு போறான் போடு, நீ கேட்க மாட்டியா, நீ கேட்க மாட்டியா, நீ கேட்க மாட்டியா, நீ கேட்க, நீலாம் எதுக்கியா மாமனா இருக்க, நீலாம் எதுக்கியா இதைத்தான் கேட்பான் ஃபோன் எடுத்தோம்னா. நீ எதுக்குத்தான் இருக்கிய எனக்கெல்லாம் தாய் மாமனா? ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஒரு வார்த்தை கேட்குறியா? அந்த பேச்சு பேசிட்டு போறாங்க. ஆனா தாவீது சொல்றாரு, எனக்கு சகோதரர்கள் 7 பேர் இருந்தாங்க, எனக்கு தகப்பன் இருந்தார், எனக்கு மனைவிகள் இருந்தாங்க, எனக்கு பிள்ளைகள் இருந்தாங்க, எனக்கு நண்பர்கள் இருந்தாங்க, என்னைய சுற்றி 600 பேர் இருந்தாங்க. என்னைய சுற்றி எத்தனை பேர் இருந்தாங்க? 600 பேர் இருந்தாங்க. ஆனால் சவுலுடைய நியாயத்துக்காக நான் கர்த்தரிடத்தில் மட்டும்தான் போனேன். தாவீதுடைய பராக்கிரமசாலிகளை குறித்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். தாவீதுடைய பராக்கிரமசாலிகள் இருக்கிறாங்க. அப்சலோமுக்காக தாவீது போனது கர்த்தருடைய சமூகத்துக்கு தான். தாவீதோடு போன பராக்கிரமசாலி சொல்றான், இந்த நாயை நான் கொல்லாம விட மாட்டேன், நீ விட்டுருங்கன்னு சொல்றப்ப தாவீது சொல்றாரு, இவனை விட்டு கர்த்தர் பார்த்துக்குவாரு. சிமையுக்காக தாவீது எங்க போறாரு நியாயம் கேட்க? கர்த்தருடைய சமூகத்துக்கு. தாவீதுக்கு பலம் இல்லாதனால கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் நியாயம் கேட்கல. பலம் இருந்தும் அதிகாரம் இருந்தும் திறமை இருந்தும், அதிகார பலம், ஆள் பலம், உறவு பலம், எல்லா பலமும் இருந்தும் தாவீது நியாயத்துக்காக போறான ஒரு இடம் எதுனா அது கர்த்தருடைய சமூகம். அங்க போங்க, நிச்சயமாய் கர்த்தர் வெளிப்படுத்துவார். நியாயத்தை நிச்சயமா வெளிப்படுத்துவார். அதை விட்டுட்டு சவுல மாறி செத்து போன இடத்துல குறியக்க போன வச்சுங்களேன், என்ன பண்ணாது? குறி, நீதி, நியாயம் நிச்சயமாக கிடைக்காது. அதனால நமக்கு நியாயம் வேணும்னு சொன்னா நாம் தேவ சமூகத்துக்கு தான் போகணும். 3வது ஒன்று வாசிங்க. அதே 119ஆம் சங்கீதத்தின் 40வது வசனத்தை வாசிக்கலாம். 119ஆம் சங்கீதத்தின் 40வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாய் இருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். என்னை உயிர்ப்பியும்.
மூன்றாவது எதுல வாஞ்சையா இருக்காராம்? தேவனுடைய கட்டளையின் மேல். தேவனுடைய கட்டளையின் மேல் நம்முடைய இருதயம் மூன்றாவது எதுல வாஞ்சையா இருக்கணும்? கர்த்தருடைய காரியத்துல, அவர் எனக்கு கொடுத்த கட்டளையின் பெயரில். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு எதை ஃபாலோ பண்ணாரு? தேவன் கொடுத்த கட்டளை. மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கின உடனேயே அவ்வளோ பெரிய கோபத்தோடு இருக்கிறவனை பூரா அடிச்சு துவம்சம் பண்ணி கன்றுக்குட்டியை எரிச்சு அதை தண்ணியில கரைச்சி குடிக்க வைக்க காரணம் என்ன? கட்டளை. என்ன காரணம்? கட்டளை. மோசே தன் பிரயாணத்துல தோல்விக்கு பதிலாக அதிகமாய் வெற்றியை காண காரணம் என்ன? தேவன் கொடுத்த கட்டளை. ரெவிதீம்ல பாளையம் இறங்குறப்ப விரோதமான காரியங்கள் வரும்பொழுது தேவன் கொடுக்கிற கட்டளை என்ன? நீ இந்த மலையில வந்து நில்லு, நீ பகல் முழுக்க நில்லு, இந்த 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 எழுத்து ஓலையை எழுதி என்ன பண்ணு? யோசுவா காது இயக்க என்ன பண்ணு? இது எல்லாம் தேவ கட்டளை. யார் ஒருவர் கட்டளைக்கு தங்கள் இருதயத்தை உண்மையான வாஞ்சையோடு கீழ்ப்படிய வைக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் தேவன் வெற்றியை கொடுப்பார், தேவன் சுதந்திர விடுதலையை கொடுப்பார், தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், பகைக்கிறவர்கள் மத்தியிலையும் விடுதலையை கொடுப்பார், பழிவாங்க நினைக்கிறவர்கள் மத்தியிலும் விடுதலையை கொடுப்பார். எல்லாவற்றுக்கும் மேல ஒருவன் தன் வாழ்க்கையில் சரியான ஒரு ஸ்தானத்தை நிலை நிறுத்தணும்னா அந்த நபர் கட்டளையை தான் மதிக்கணும். அது தேவ கட்டளையா தான் இருக்கணும். தேவன் கொடுத்த கட்டளைகள் உண்டு. பழைய ஏற்பாடு காலத்தில் 10 கட்டளைகள் உண்டு. புதிய ஏற்பாடு 2 கட்டளை உண்டு. ஒன்று, நீ தேவனிடத்தில் அன்பா இருக்கணும். இரண்டாவது, நீ தேவனிடத்தில் இருப்பது போல உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசிக்கணும். இதுதான் தேவன் நம்ம கொடுத்த 2 கட்டளை. 10 கட்டளையை ஃபாலோ பண்ண முடியாது தான், இந்த 2 கட்டளையை ஃபாலோ பண்ணலாம்ல. ஒருவருக்கொருவர் அன்பாகவும் நாம் தேவனை மாத்திர அன்போடு இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சில இடுக்கண்கள், சில மூன்றாவது நபர்கள், சில குறுக்கில் வரக்கூடிய நபர்கள் வர வாய்ப்பு இல்லை. மோசையினுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் ஆலோசனைக்காரர்களாக ஆரம்பத்தில் மோசையோடு போட்டி போட அத்தனை பேர் வந்தாங்க. ஆனா மோசே நின்றது ஒரே ஒரு விஷயத்துல தான், தேவன் கொடுத்த கட்டளையின் பேரில். தேவன் கொடுத்த கட்டளையின் பேரில் மோசே நிலையா நிற்க போய் தான் மோசேக்கு விரோதமா ஒருத்தரை என்ன பண்ண முடியல, செயல்பட முடியல. ஒருவேளை மோசே தேவன் கொடுத்த கட்டளையையும் தன் சுயத்தையும் கொஞ்சம் ஒன்றாக சேர்த்து செயல்படுத்தி இருந்தால் மோசேக்கு விரோதமா மீறியா எழும்பினப்ப கர்த்தர் நம்ம இருக்க மாட்டார், செயல்பட்டிருக்க மாட்டார். மோசேக்கு விரோதமா அநேகர் எழும்பி மோசேக்கு விரோதமா நடக்கும் பொழுதும் கர்த்தர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தியிருக்க மாட்டார். யார் ஒருவர் மாமிசத்தை சேர்க்காமல் முழுக்க தெய்வீகமான சிந்தையோடு தேவன் கொடுத்த கட்டளையோடு நடக்கிறார்களோ அவர்களுக்கு விரோதமாய் நபர்கள் எழும்பும் பொழுது கர்த்தர் செயல்படுவார். யாரு செயல்படுவா? கர்த்தர் செயல்படுவார். அதற்கு முழுக்க எதை ஃபாலோ பண்ணணும்? தேவ கட்டளை. எனக்கு என்ன கட்டளையை கர்த்தர் கொடுத்தார்? வாலிபனே, நீ எல்லாத்துலயும் நல்லவனா தான் இருக்க, ஆனா உன்கிட்ட செல்வம் அதிகமா இருக்கு, செல்வாக்கு அதிகமா இருக்கு, பெயர் அதிகமா இருக்கு, புகழ் அதிகமா இருக்கு. இந்த பெயர் புகழோட என்கிட்ட நீ வராத, வித்து தரித்திரருக்கு கொடுன்னு சொன்ன கட்டளையை அவனால என்ன பண்ண முடியல, கேட்க முடியல. எலிசா நாகமான பார்த்து நீ 7 முறை முங்கியேஞ்சி வந்தன்னு சொன்ன அந்த வார்த்தையை நாகமான என்ன பண்ண முடியல, டக்குன்னு ஏத்துக்க முடியல. அப்ப தேவன் நமக்கு கொடுக்கிற கட்டளையை நாம் முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டு செயல்படுவோம் என்றால் நிச்சயம் 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 நமக்கு ஒரு பெரிய மகிமையான ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனா இருதயம் எதை வாஞ்சிக்குது? தேவ கட்டளை இல்ல, மனுஷன் கொடுக்கிற அந்த வழிகாட்டுதல். மனித வழிகாட்டுதல்ல ஒருத்தர் நடக்கிறாங்கன்னா அவங்களால அக்கறைக்கு போய் சேர முடியாது. ஏன்னா மனிதன் தனக்கு தோன்றியபடிதான் சொல்லுவான். தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில காரியங்களை ஒத்து வைத்து சொல்லுவான். இல்லையா, இன்னொருத்தன் சொன்ன கதையை கேட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவான்,
ஆனா தேவன் அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கையை அவர் முன்குறித்தபடியினால், நம்முடைய வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்களை கிராஃப் மேப் மாதிரி போட்டு வச்சிருக்கிறபடியினால், நம்முடைய வாழ்க்கையின் நெளிவு சுழிவுகளை ரூட் மேப் மாதிரி போட்டு வச்சிருக்கிறபடியினால், அவருக்கு தெரியும் எங்க திரும்பணும், எங்க ஏறணும், எங்க இறங்கணும், எங்க அமைதியா இருக்கணும், எங்க பேசணும்னு சொல்லி யாருக்கு தெரியும்? நம்மை படைத்த கர்த்தருக்கு தெரியும். காரணம், தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன்னு சொன்னது யாரு? கர்த்தர் மட்டும்தான். அவருக்கு தெரியுமா? மனுஷனுக்கு தெரியுமா? ஆனா யார் பேச்ச நம்ம கேட்கிறோம்? யாரு கட்டளையை ஃபாலோ பண்றோம்? தேவ கட்டளை செய்வதற்கு லெகுவா இருந்தும் மனித கட்டளையை நாம் அதிகமா ஃபாலோ பண்றோம். தேவன் பேரில் பற்றுதலா இருப்பதை விட நான் மனுஷன் பேரில் பற்றுதலா இருப்பதே எனக்கு நலம் என்று பாதி பேர் இன்னைக்கு இருக்கிறோம். அதனால தான் சொல்றாரு, உன் வாஞ்சை என் கட்டளைகளின் மேல் இருக்கும் என்றால் உன்னை நான் நிச்சயம் 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 விடுவிப்பேன். மோசையை நடத்தின எனக்கு உன்னை நடத்த தெரியாதா? யோசுவாவே மோசை நடத்த தெரிஞ்ச எனக்கு உன்னை நடத்த தெரியாதா? ஆனா நீ செய்ய வேண்டியது திடமனதா இருக்கணும். எதுல? என் கட்டளையின் பேரில் நான் சொல்வதை செய்வதற்கு நீ கவனமா இருக்கணும். நான் சொல்றத மாத்திரம் செய்ய நீ கவனமா இருப்பனா, மோசைய நடத்தினது போல உன்னையும் நடத்துவேன். ஆனா நீ என் பேச்சை கேட்க கவனமா இல்லாம என்னுடைய கட்டளையை கேட்பதில் நீ அசௌகரியமா காணப்பட்டனா, உன் ஜெபம் கேட்கப்படாது, உன் மன்றாட்டு கேட்கப்படாது, உன் அழுகை கர்த்தருடைய கரத்தில் அது எண்ணப்படாது. என கண்ணீரை துருத்தியில் வைக்கிறார்ல, கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்கள் கண்ணீர் துருத்தியில் சேர்வது ரொம்ப கஷ்டம். என் கட்டளைக்கு என்ன பண்ணு? செவி கொடு. என் கட்டளைக்கு செவி கொடு. இப்போ மூன்றாவது, நம்முடைய இருதயம் எதில் இருக்கணுமா? கர்த்தருடைய கட்டளையின் பெயரில். நான்காவது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் அதன் 11வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் அதன் 11வது வசனம். இன்னொருவர் 1 பேதுரு 2:3 எடுத்துக்கொள்ளுங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். தெசலோனிக்கேயர் பட்டணத்தையே விட இவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? நற்குணசாலிகளா இருந்தாங்க. அப்படியே 1 பேதுருக்கு திருப்பி கொள்ளுங்க. 2:3 வாசிங்க. 1 பேதுரு 2:3. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள். ஞானப்பாலின் மேல் இங்க 2 வசனமும் சொல்லுகிற ஒரே குறிப்பு, வசனத்தின் மேல் வாஞ்சையா இருக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகள் சொல்லுது, நீ நல்லவனா இருக்கணும்னா நீ வசனத்தை கீழ்ப்படி. நற்குணசாலினா என்ன? நல்ல மனுஷனா வாழணும்னா, நல்ல மனுஷியா வாழணும்னா, இந்த சமுதாயத்துல, சபையில, நாம் சுற்றி இருக்கிற பகுதியில நல்லவனா வாழணும்னா அவன் கீழ்ப்படிய வேண்டியது, அவன் வாஞ்சிக்க வேண்டியது கர்த்தருடைய வசனத்தை. பேதுருவுல சொல்றாரு, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல வளரும்படி. வளரணும்னா வாழ்க்கை வளரணும்னா, தொழில் வளரணும்னா, வருமானம், எங்க வாஞ்சை இருக்கணுமா? வசனத்தின் மேல. எங்க வாஞ்சை இருக்கணுமா? வசனத்தின் மேல. வசனத்தின் மேல் வாஞ்சை இல்லைன்னா நல்ல மனுஷனா தேசத்துல வாழ முடியாது. வசனத்தின்படி தன்னுடைய வாஞ்சை இல்லைன்னா அவருடையதான வாழ்க்கை வளர்ச்சி அடையாதான், குன்றிதான் போகுமா. அப்ப 4வது காரியம் எதுல நம்முடைய இருதயம் வாஞ்சையா இருக்கணுமா? வசனத்தின் மேல், திருவசனத்தின் மேல்.
களங்கமில்லா ஞான பாலாகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நிறைந்திருக்கிற வேத வசனமாகிய பைபிளுக்கு ஒருவன் கீழ்ப்படிவான்னு சொன்னா அவன் வாழ்க்கை வளரும். அவன் தேசத்தில் ஒரு நல்ல ஸ்தானத்துல நல்ல மனுஷன நல்லவன்ற பேர் எடுப்பான். ஏன்னா இன்றைக்கு இந்த உலகத்துல நல்லவன்ற பேர் எடுக்கிறதா ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. தேசத்துல இல்ல, 4 பேர் இருக்கிற குடும்பத்துல நல்லவன்ற பேர் என்ன பண்ண முடியல. 2 பேர் இருக்கிற வீட்டுல நல்லவன்ற பேர் என்ன பண்ண முடியல. வீட்டுக்குள்ள நல்ல பேர் எடுக்க முடியல, வேலை செய்யற இடத்துல நல்ல பேர் எடுக்க முடியல, வாழக்கூடிய தெருவுல, சமுதாயத்துல, பட்டணத்துல, ஆராதிக்கிற சபையில. காரணம் என்ன? வசனத்தை கேட்கவில்லை, வாஞ்சையோடு வசனத்தை கேட்கவில்லை. தெசலோனிக்கே பட்டணத்தை விட நற்குணசாலிகளாய் மாற, மற்றவர்களை விட நான் நல்லவனா நற்குணசாலியா இருக்கணும்னா என் கரத்தில் கொடுக்கப்பட்ட வேத வசனத்தின் வசனங்களை வாசித்து கீழ்ப்படியணும். வாஞ்சையோடு கீழ்ப்படியணும். நிபந்தனையின் பேரல்ல, கட்டாயத்தின் பேரல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்பது போல யார் ஒருவர் வாஞ்சியோடு, உற்சாகத்தோடு, தாகத்தோடு, வாஞ்சியோடு வசனத்தை வாசித்து 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 அறிக்கை பண்ணுகிறாங்களோ அவர்களுக்குத்தான் நற்குணசாலின்ற பெயர் உண்டாகும். அவங்களுக்கு தான் வளருகிற அனுபவம் உண்டாகும். யாருக்கு அந்த அனுபவம் உண்டாகும்? வளருகிற அனுபவம் வசனத்தை கேட்கிறவங்களுக்கு. இதுக்கு திருவசனம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்குது. ஆனா அதை கேட்க தான் என்ன பண்ணல. வாரந்தோறும் பிரசங்கம் கேட்க வேணாம். வாரத்துக்கு ஒரு முறை கேட்கிற பிரசங்கத்தையாவது உருப்படியா என்ன பண்ணணும்? புரியும் நினைக்கிறேன். வாரத்துக்கு ஒரு நாளைக்கு 2 பிரசங்கம் 3 பிரசங்கம் அந்த ஊழியக்கார் இந்த ஊழியக்கார் கேட்கறதுல விஷயம் இல்ல. வாஞ்சையோட கீழ்ப்படித்து செயல்படுத்துறது தான் முக்கியம். 1 மணி நேரம் பிரசங்கத்துல ஒத்த வார்த்தையை பிடிச்சாவது வாஞ்சையோடு இருந்தா அந்த வாஞ்சை நிறைவேறும். அந்த 1 மணி நேரம் பிரசங்கத்துல ஒத்த வார்த்தையை பிடிக்க வாஞ்சை இல்லாம தினந்தோறும் 3-4 பிரசங்கம் கேட்டு என்ன புண்ணியம்? அது ஒரு பாட்டுக்கு ஆளா ஓடி, இது ஒரு ஆளா என்ன பண்ணுவாங்க, செயல்பட்டுக்கிட்டு சுத்த வண்டி தான். இந்த வேலை செய்கிற இடத்துல பாட்டு கேட்டே வேலை செய்கிற பழக்கம் சில பேருக்கு இருக்கும். சில இடத்துல போனாக்க எஃப்எம் ஓடிக்கிட்டே இருக்கும். அது கேட்குற மாதிரியே இருக்காதுன்னு வச்சுக்கங்களேன் பாட்டு. முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ ஒரு வீட்டில் வாடகை குடியிருந்தோம். அங்கே பக்கத்தில் ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரினாக்க இந்த ஆலோ பிளாக் கல் செய்வாங்க பார்த்தீங்களா, இந்த ஜன்னல் ஜாலி அச்சு பதிக்கிற இடம் இருக்கும். 24 மணி நேரம் இந்த சூரியன் எஃப்எம் ஓடிக்கிட்டே இருக்கும். காலையில் ஆரம்பித்த சூரியன் எஃப்எம் சாயந்தரம் வரைக்கும் ஓடும். அந்த ஒரு நாள் முழுக்க என்ன ஓடும்னா பாட்டு ஓடும், கதை ஓடும், நியூஸ் ஓடும், சில சுவாரஸ்யமான கவிதைகள் ஓடும், இப்படி எல்லாம் ஓடும். ஆனால் அதை எவனும் காது கொடுத்து என்ன பண்ண மாட்டாங்க. அது பாட்டுக்கு ஒரு ஆளாக கத்திக்கிட்டு இருக்கும். ஊர் அமைதியாக இருக்கக்கூடாதுன்றபடி ஒரு சத்தம் என்ன பண்ணும். ஆனால் அவங்க வேலையை பார்த்துட்டு, ஆனால் யாரையாவது கூப்பிட்டு என்னே இன்னைக்கு சூரியன் எஃப்எம்ல மதியம் 2 மணிக்கு என்னென்ன கதை சொன்னான்னு கேட்டா எவன் அதை கேட்டான். அது பாட்டுக்கு ஓடும். நான் பாட்டுக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பிரசங்கமும் எஃப்எம் ரேடியோவை போலத்தான் அது பாட்டுக்கு ஓடுது. செவி என்ன பண்ணுறது இல்லை. வாஞ்சையோடு வசனத்தை கேட்கவில்லை என்றால் என் வாழ்க்கை நற்குணசாலியா என்ன பண்ணாது, என் வாழ்க்கை வளர்ச்சி என்ன பண்ணாது. ஏன்னா வசனத்துல தான் சகலமும் அடங்கியிருக்கு. உயர்வும் வசனத்தில், விடுதலையும் வசனத்தில், ஆசீர்வாதமும் வசனத்தில், அற்புதமும் வசனத்தில், தரிசனமும் வசனத்தில், தீர்க்க தரிசனமும் வசனத்தில். அப்ப எல்லாம் எங்க தான் அடங்கியிருக்கு? வசனத்தில். அதை வாஞ்சியாய் கேளுன்னு தாவீது கற்றுக் கொடுக்கிறார். எதை வாஞ்சியாய் கேளு? வசனத்தை கேளு. அப்போஸ்தலனாகிய பவுலா தான் லூக்காவா தான் சொல்லி கொடுக்கிறாரு, பேதுருவா தான் சொல்லி கொடுக்கிறாரு. அப்ப வசனத்தை என்ன பண்ணணும்? வாஞ்சையோடு கேட்கணும். என்னோடு கர்த்தர் பேச வேண்டுமே,
என் சூழ்நிலையை நான் உடைக்கும்படி கர்த்தர் என்னோடு பேச வேண்டுமே. கர்த்தருடைய வார்த்தை என்னவோ தெரியலையே, அந்த வாஞ்சையோடு வரணும். வாஞ்சை இல்லாமல் வார்த்தையை கேட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது என்னுடைய பிரசங்கத்தை மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒவ்வொரு தேவ மனுஷன் வாயிலிருந்து வரக்கூடிய கர்த்தருடைய வார்த்தையை ஒரு இருதயம் வாஞ்சியோடு கேட்கவில்லை என்றால், வாசிக்கிற வசனத்துக்கு தன் செவியை வாஞ்சியோடு திறக்கவில்லை என்றால், வாசித்து பிரயோஜனம் இல்லை, வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை. கர்த்தருக்காக வாழ்ந்து, பூமியில இல்லை, கர்த்தருக்காக வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. பூமியில 1000 வருஷம் வாழ்ந்துட்டு போட்டுமே, யாரு கேட்டா? ஆனா கர்த்தருக்காக பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் சங்கீதக்காரன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை, என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால் விடுவிப்பேன். ஆலயத்துல வாஞ்சியா இருக்கணும், என்னுடையதான நியாயத்தின் மேல் வாஞ்சியா இருக்கணும். கர்த்தர் எனக்கு நியாயம் செய்வான், என் நியாயத்தின் மேல் வாஞ்சையா இருக்கணும். 3வது அவருடைய கட்டளையின் மேல் வாஞ்சையா இருக்கணும். 4வது அவருடைய வசனத்தின் மேல் வாஞ்சையா இருக்கணும். இந்த வார்த்தை நம்மோடு, இந்த வாஞ்சை இருக்கிற வரைக்கும் நமக்கு விடுதலை நிச்சயம். வாஞ்சை இருந்தால் விடுதலை நிச்சயம். கர்த்தரிடத்தில் விடுதலை வேண்டும் என்று மாத்திரம் கேட்கிறோம்ல, விடுதலை கொடுக்கிற இடத்துல வாஞ்சையா இருக்கணும். டாக்டர் கொடுக்கிற மாத்திரையில நமக்கு வாஞ்சை இருக்கு, டாக்டர் கொடுக்கிறதான மெடிசன்ஸ் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா கர்த்தரிடத்துல என்ன இல்லை. அப்ப நம்முடைய வாஞ்சை யார் இடத்துல இருக்கு? கர்த்தர் இடத்துலயா, மனுஷன் இடத்துலயா? கர்த்தருடைய வார்த்தையிலையா, மனுஷ வார்த்தையிலையா? கர்த்தருடைய நியாயத்திலையா, மனுஷ நியாயத்திலையா? கர்த்தருடைய கட்டளையிலையா, மனுஷனுடைய கட்டளையிலையா? கர்த்தரிடத்தில் வாஞ்சையாய் இருந்தால் அவர் நிச்சயமாய் விடுவிப்பார், நிச்சயமாய் விடுவிப்பார். நெகேமியாவின் புஸ்தகத்துல நெகேமியா 1ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை பார்க்குறப்ப, எழுதி மட்டும் வச்சுக்காங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் பார்க்குறப்ப, எருசலேம் நகரத்துக்கு போனவங்க எருசலேமை பார்த்து, எருசலேம் இஸ்ரவேல் தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து விட்டு ஓடி வந்து சொல்லும்போது நெகேமியா அழுகுவார். ஏன் அழுகணும்? அவன் மாமா யாரும் செத்து போயிட்டாங்களா? இல்லை அவனுக்கு வர வேண்டிய பங்கு எதுவும் கிடைக்காம போயிருச்சா? இல்லை அவன் கஷ்டப்பட்டு பாடுபட்டு 3 மாதம் 4 மாதம் உழவு போட்டி உழுத வயல் தீப்பற்றி எரியுதா? எதுக்கு நெகேமியா அழுதாரு? கர்த்தருக்காக. கர்த்தருடைய காரியம் ஒன்று தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறதே, கர்த்தருடைய காரியம் ஒன்று நிறைவேறாமல் இருக்குதே, அந்த காரியத்துக்காக நெகேமியா அழுதாரு. எத்தனை பேர் கர்த்தருடைய சுவிசேஷம் இன்னும் தேசத்துல பரவாம இருக்கேன்னு அழுதுருக்கோம். நான் வசிக்கிற தேசம், நான் வசிக்கிற பட்டணம் இன்னும் ரட்சிக்கப்படலையே, இன்னும் தேவ நாமத்தை அறியல, எத்தனை பேர் அழுதுருக்கிறோம். ஆனா எதுக்காக அழுகுவோம்? எதுக்கு அழுகுவோம்? வயல் எரிஞ்சு போன அழுகுவோம், வீட்டுக்கு வர வேண்டிய நன்மை வரலன்னு அழுகுவோம், பூசா வாங்கின வண்டி கீழே விழுந்த அழுகுவோம், சொந்த பொருள் கெட்டு போனால் அழுகுவோம். ஆனா தேவ காரியம் தேசத்துல நடக்காம இருக்கே, தேவனுடைய காரியம் தேசத்துல தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி அழுகிறதுக்கு என்ன இன்னைக்கு அநேக கண்ணீர்கள். அதைத்தான் நெகேமியா மூலியமா கற்றுக் கொடுக்கிறாரு. நெகேமியா சொந்த காரியத்துக்காக அழுகல, கர்த்தருடைய காரியம் தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய காரியம் பாதியில நிக்குது, கர்த்தருடைய காரியம் அங்க நிர்விசாரமா அங்க பார்ப்பதற்கு அவதூறா கிடக்குதுன்னு சொல்லி கர்த்தருக்காக, கர்த்தருடைய காரியத்துக்காக நெகேமியா அழுதார். நம் 4வது வாஞ்சிக்க வேண்டிய ஒரு வாஞ்சை, கர்த்தருடைய காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி. தீர்க்க தரிசனங்கள் எத்தனையோ நிறைவேறி கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எத்தனையோ நம் தேசத்து நிறைவேறலையே, இன்னும் நான் வசிக்கிற பட்டணத்தில் நிறைவேறலையே. மூப்பர்கள் மத்திய நிறைவேறல, வாலிபர்கள் மத்திய நிறைவேறல, குழந்தைகள் மத்தியில் நிறைவேறல. நிறைவேறாத கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய காரியங்கள் எத்தனையோ இருக்குதே. நான் கண்ணீர் சிந்துறேனா? நெகேமியா சிந்துறார். கர்த்தருடைய காரியம் நடக்கலையேன்னு. அப்போ ஒரு மனிதன் கர்த்தருக்காக வாஞ்சியா இருந்தா கண்ணீர் தானா வரும். கண்ணீர் என்ன வரும்? தானா வரும்.
என்னைய ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு ப்ரேயருக்கு நான் போயிருந்தேன். பொதுவாகவே எனக்கு ஜெபத்தில் அழுக தெரியாது, பெருமைக்காகலாம் சொல்லலை. எனக்கு நிஜமாகவே ஜெபத்தில் அழுக தெரியாது, அழுது ஜெபிக்கலாம் தெரியாது. ஆனால் ஜெபம் பண்ணணும். எப்பயாவது தான் என் கண்ணிலேருந்து கண்ணீர் வரும் ஜெபத்தில். கடந்த நாட்களில் ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் நான் நின்று ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு முன்னாடி அந்த ஊழியக்காரர் வந்து தேவனை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்து எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு. அந்த எண்ணம் வந்தவுடனே என் கண்ணில் தண்ணீர் வந்துருச்சு. நான் என்ன கேட்டேன்னா, நான் ரொம்பலாம் கேட்கல. அந்த ஊழியக்காரு அந்த இடம், அந்த ஊழியக்கார மாதிரி ஆக நான் அழுகலை. அந்த இடத்துல அந்த ஊழியக்கார் அவ்வளவு ஆவியில் நிறைஞ்சு வைராக்கியத்தோடு ஆராதிச்சுட்டு இருந்தார். அந்த அவர் ஆராதனை நடத்தலை, அவர் ஆராதிக்கிறார். எப்படி ஆராதிக்கிறாருன்னா, சத்தமா ஆவியின் முழு பலத்தோடு முழு மூச்சோடு ஆராதிக்கிறாரு. அங்கே இருக்கிற ஒருத்தரும் ஒரு தொந்தரவும் படுத்தலை. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு கண்ணீர் வந்துருச்சு. நான் என்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை நான் நடத்த போகிறேன், என்னைக்கு இப்படிப்பட்ட ஆராதனை நான் செய்ய போகிறேன்னு நான் நினச்சேன். கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அடுத்த விஷயம் ட்ரை பண்ணேன், வரல. மறுபடியும் ட்ரை பண்ணேன், ஆனால் ஜெபிக்கலை, ஒன்றும் பண்ணல. இந்த ஒரு எண்ணம் தான் வந்துச்சு. எங்களால் விடுதலையோடு ஆராதிக்க முடியலையே, எங்களால் ஆவியில் நிறைய முடியலையே, ஆவியின் பலத்தோடு செயல்பட முடியலையேன்னு அந்த ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. கண்ணீர் தன்னை போல வந்துருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜெபிக்கிறப்ப அந்த விஷயத்த சொல்லி ஜெபிக்கிறேன், கண்ணீர் வரல. அப்போ ஒருவருக்கு கர்த்தருடைய காரியத்தின் மேல வாஞ்சை இருக்கும் என்றால் தண்ணி கண்டிப்பா வரும். டெய்லி வரணும் அவசியம் இல்லை, உண்மையான வாஞ்சை இருக்குன்னா நிச்சயமா கண்ணீர் வரும். நெகேமியாவுக்கு கர்த்தருடைய காரியத்தின் மேல உண்மையான வாஞ்சை இருந்துச்சு. அழுதாரு, அழுகிறாரு, அழுது 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 கிடக்கிறார். இரண்டாவது, வாஞ்சை அதிகமா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, 8வது அதிகாரத்தின் 9வது வசனம் வாசிங்களேன். ஜனங்கள் எல்லோரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷாதா என்னப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். ஸ்தோத்திரம். இங்க நம்முடைய இருதயம் வாஞ்சிக்கும் என்றால் நம்முடைய வாஞ்சைக்கு கர்த்தர் ஜனங்களை ஒப்பு கொடுக்க வைப்பார். ஜனங்களை ஒப்பு கொடுக்க வைப்பார். நெகேமியா ஒரு மனிதன் வாஞ்சையோடு இருந்தபடியினால் அந்த நபர் கர்த்தருடைய காரியத்துக்காக கண்ணீர் சிந்தினாரு. அந்த கண்ணீருக்கு விளைவு என்னவென்றால் ஜனங்கள் ஒப்பு கொடுத்தார்கள். ஜனங்கள் ஒப்பு கொடுத்தார்கள். வாஞ்சை சரியா இருக்கும் என்றால் நம்முடைய வாஞ்சையை நிமித்தம் அநேகரை கர்த்தர் ஒப்பு கொடுக்க வைப்பார். நம்முடைய வாஞ்சையை நிமித்தம் அநேகரை கர்த்தர் ஒப்பு கொடுக்க வைப்பார். நெகேமியாவுடைய வாஞ்சை தேசத்தில் இருக்கிற பல ஜனங்களை ஒப்பு கொடுக்க வச்சுச்சு. பல ஜனங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வச்சது. மூன்றாவது நம்ம இடத்துல வாஞ்சை இருக்கும் என்றால் நமக்கு கிடைக்கிறதான மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னாக்க, அற்பமான நினைவுகள். வாஞ்சை அதிகமாக இருந்தா அந்த வாஞ்சையுள்ள மனுஷனை அநேகர் எப்படி பார்ப்பாங்க? அற்பமாக தான் பார்ப்பாங்க. அதே நெகேமியாவின் புஸ்தகம் 4:1 பார்க்குறப்ப சன்பல்லாத்தும் தொபியாவும் அந்த அலங்கத்தை பார்த்து சொன்ன வார்த்தை, நரி ஏறினா இது என்ன பண்ணிடும்? வாஞ்சையோடு ஒருத்தன் கர்த்தருக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கிறப்ப இங்க சன்பல்லாத்தும் தொபியாவும் என்ன சொல்றாங்க? அற்பமா பேசுறாங்க. நம் வாஞ்சையோடு செயல்படும் பொழுது அற்பமான வார்த்தைகள் நம்மை நோக்கி வரும். வாஞ்சையோடு செயல்படுறப்ப அற்பமான வார்த்தைகள் நம்மை நோக்கி என்ன பண்ணும்? வரும். ஆனா நம்ம வாஞ்சையோடு செயல்படணும். அற்பமா பேசினா பேசட்டும்,
என் வாஞ்சையை நான் குறைக்க மாட்டேன். தூசிச்சா தூசிக்கட்டும். நிக்கட்டும், விட்டுருங்க. கையில பேனாதான் இருந்துச்சு, கிரிக்கிட்டானாக்கா துவைக்க முடியாது, அதனாலதான். அப்ப நெகேமியாவுடைய வாஞ்சை என்ன? மூன்றாவது வாஞ்சை, அவருடைய வாஞ்சை நிமித்தம் கிடைத்தது என்னன்னா அற்பமான பேச்சு. நீங்க ரொம்ப வாஞ்சையா இருந்தீங்கன்னா உங்களுடைய வாஞ்சைக்காக ஜனங்களை கர்த்தர் ஒப்பு கொடுக்க வைப்பார். ஆனா உங்க வாஞ்சைக்கு நீங்க அநேக அற்பமான வார்த்தையை கேட்கிற மாதிரி இருக்கும். நெகேமியா அதை கேட்டார். ஆனா முடிவு எப்படின்னா அது மகிமை. முடிவு எப்படின்னா மகிமை. வாஞ்சையோடு ஒரு மனிதன் செயல்படுகிறான். 13ஆம் அதிகாரம் நெகேமியா 13 பார்க்கிறோம். அலங்கத்தின் வேலைகள் முழுவதும் முடிவடைந்து தன்னை அற்பமா நினைத்தவனுக்கு பதில் சரி கட்டி கர்த்தருடைய காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிச்சாங்க. வாஞ்சை இருந்தால் அற்பமான செயல்கள் நடக்காதான் செய்யும். ஆனா வாஞ்சையோடு செயல்படும் பொழுது ஜனங்களும் ஒப்பு கொடுப்பார்கள். அற்பமா நினைத்தவர்களையும் கர்த்தர் சரி கட்ட வைப்பார். வாஞ்சை தான் முக்கியம். வாஞ்சை தான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு வாஞ்சையா இருக்கிறோம்? வாஞ்சை இருந்தால் விடுதலை நிச்சயம். வாஞ்சை இருந்தால் விடுதலை நிச்சயம். வாஞ்சிக்கணும். அதனால நாம் எந்த அளவுக்கு கர்த்தரிடத்தில் வாஞ்சையா இருக்கிறோமோ அந்த வாஞ்சை என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் என்ன பண்ணும்? நிறுத்தும். அவருடைய நாமத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் வேகமாக பிரசங்கத்தை முடிக்கிறேன். நாமம், அவருடைய நாமத்தை அறிந்தபடியினால், என் நாமத்தை அறிந்தபடியினால், என் நாமத்தை, என்ன நாமம்? இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமத்தை அறிந்தபடினால்னு நாமும் ஜெபிக்கிறது உண்டு. வாக்கு தத்தங்கள் நம்முடைய கருத்துக்கு வருவது உண்டு. அதற்கான அர்த்தம் ஏதாவது தெரியுமா? நாமத்தை அறிந்தபடியினால். நான் ஏகோவா நிசி, ஏகோவா ஷம்மா, ஏகோவா அந்த லிஸ்ட் நான் கேட்கல. நாமத்தை அறிந்தபடியினால் அப்படின்னா என் வாழ்க்கையில் கர்த்தர் எப்படிப்பட்டவர் அது எனக்கு தெரியணும். என் வாழ்க்கையில் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? வனாந்தரத்தில் போய் கொண்டிருக்கிற ஆகாருக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருந்தாரு? காண்கிற தேவனா இருந்தார். அது யார் புரிஞ்சுக்கிட்டா? ஆகார். என் வாழ்க்கையில் கர்த்தர் என்னை காண்கிற தேவன். ஆபிரகாம் பார்க்கிறாரோ பார்க்கலையோ, கர்த்தர் என்னை பார்க்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆபிரகாம் எப்படி பார்க்கிறார்னா எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஏகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆகாருக்கு ஒரு நம்பிக்கை, கர்த்தர் என்னைய பார்க்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். மோசே சொல்றார், ஏகோவா நிசி, அவர் வெற்றி தருகிற தேவன். அவர் வெற்றி தருகிற தேவன். அதே மோசேக்கு ஒரு வார்த்தை, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லு. முற்பிதாக்களோடு இருந்தவர் இன்றைக்கும் வல்லமை மாறாவதராக என்ன பண்றேன்? இருக்கிறேன், போய் சொல்லு. அப்ப தேவன் நாமம்னா கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் முதல்ல உணரணும். அப்பதான் உயர்ந்த அடைக்கலம் என்ன பண்ணும்? கிடைக்கும். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எப்படி செயல்படுவார் என்பதை அநேகருக்கு என்ன பண்ணல. தனிமையில கர்த்தர் என்னோடு இருப்பாரா? இருப்பார். அழுகையில் இருப்பாரா? இருப்பார். எல்லா சூழ்நிலைக்குள்ளும் கர்த்தர் என்னோடு கூட தான் இருக்கிறார். ஆனா நாம அதை புரியல. அதுதான் அவருடைய நாமம். எப்பயும் நம்மோடு கூட இருப்பார்.
ஒரு இமைப்பொழுதும் நம்மை விட்டு விலகாமல். நான் பரிசுத்தமா ஜீவிக்க முடியலன்னா அவருடைய நாமத்துல ஒரு பரிசுத்தம் இருக்கு. அவர் ஏகோவா மெக்காதிஸ், அவர் பரிசுத்தம் கொடுக்கிறவர். அது எனக்கு புரியணும். என் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதே எனக்கு தெரியவில்லை என்றால் நான் எப்படி உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போகப்படுவேன்? தாவீதுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் கர்த்தரை குறிச்சு. ஏலா பள்ளத்தாக்குல தாவீது சொல்ற ஒரே வார்த்தை, சிங்கத்தின் வாயுக்கும் கரடியின் வாயுக்கும் தப்புவித்தவர் இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் கையுக்கும் தப்புவிப்பார். யாருக்கு தெரிஞ்சிச்சு? ஆனா யாருக்கு தெரியல? சவுலுக்கும் சவுலோடு இருந்த படை தளபதிகளுக்கும் போர் வீரர்களுக்கும் என்ன பண்ணல, தெரியல. ஆனா யாருக்கு தெரியுது? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனுக்கு தெரியுது. இன்றைக்கு கர்த்தருடைய யுத்த களத்துக்குள் இருக்கிறவங்களுக்கு கர்த்தரை குறித்து தெரியல, யுத்த களத்துக்குள் வராதவர்களுக்கு கர்த்தரை குறித்து தெரியுது. எரிகோ மலையில ராகாப் என்கிற அந்த பெண்மணி சொல்றாங்க, உங்கள் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பது எனக்கு தெரியும். ஆனா யாருக்கு தெரியல? வேவு பார்க்க வந்தவனுக்கு தெரியல. யாருக்கு தெரியல? வேவு பார்க்க வந்த கர்த்தருடைய யுத்த களத்துக்குள் இருக்கிறவனுக்கு தெரியல. ஆனா யுத்த களத்துக்கும் யுத்தத்துக்கும் சம்பந்தம் இல்லாத ராகாபு சொல்றா, உங்கள் தேவனை குறித்து எனக்கு நல்லா தெரியும். யுத்தத்துக்கும் போருக்கும் சம்பந்தம் இல்லாத தாவீது சொல்றாரு, சிங்கத்தின் கையுக்கும் கரடியின் கையுக்கும் தப்புவித்தவர் இந்த பெலிஸ்தியனாய விருத்த சேதனம் இல்லாத அந்த நாயின் கையுக்குமே என்ன பண்ணுவாரு? தப்புவிப்பார்னு யார் சொல்றா? தாவீது சொல்றாரு. ஆனா தாவீதுக்கும் யுத்த களத்துக்கும் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் இன்னைக்கு என்ன இல்லை, கர்த்தர் எப்படிப்பட்டவர்ன்ற தெளிவு இல்லை. ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு பயம் இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் இருக்கு. ஆனா உள்ள இருக்கிறவனுக்கு என்ன இல்லை, பயம் இல்லை, நிர்விசாரம் தான் அதிகமா இருக்கு. என் தேவன் எப்படிப்பட்டவர், நான் ஆராதிக்கிறவர் எப்படிப்பட்டவர், அவருடைய மகத்துவம் என்ன, அவருடைய மகிமை என்ன, அவருடைய வல்லமை என்ன, அவருடைய செயல்பாடுகள் என்ன, இத்தனையும் தெரிஞ்ச யுத்த கால கூட்டமாகிய சபை என்ன பண்ணுது? தெரியாம வெளியே நிக்குது. செய்வதறியாது, என்ன செய்யணும் தெரியல. ரட்சிக்கப்பட்ட விசுவாசி இருந்த சபைக்கு என்ன பண்ணல, சில சூழ்நிலைகள் வரப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா யுத்த களத்துக்குள் வராத தாவீதும் ராகாபும் சொல்றாங்க, கர்த்தர் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும்பா. நமக்கு தெரியணும். யுத்த களத்துக்குள்ள யுத்தத்துக்குள்ள வந்த எனக்கு தெரியணும், இத்தனை யுத்தங்களை ஜெயிக்க வச்சவர் என்னைய ஜெயிக்க வைப்பார்னு தெரியும். இத்தனை பட்டணங்களை தாண்டி வந்த என்னைய எரிகோ பட்டத்தையும் ஜெயிக்க வைப்பார்னு எனக்கு தெரியணும். அதனாலதான் ராகாப் புதிய ஏற்பாட்டு காலத்தில் மத்தேயு சுவிசேஷத்தில் அந்த முதல் பக்கத்தில் இயேசு பிறப்பின் அந்த வம்ச வரலாறுல என்ன பண்ணுறாங்க, அவங்க இடம் பிடிச்சிருக்கிறாங்க. உயர்ந்த அடைக்காலத்தில் வைக்க காரணம் என்ன? அறிந்தபடியினால். யாருன்னு தெரியணும் முதல்ல. ராகாப் தேவனுடையதான வம்ச வரலாறு இடம் பிடிக்கிறதுக்கு ராகாப்புக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு தகுதியும் இல்லை. ஆனால் ராகாப்புக்கு ஒன்னே ஒன்று தெரியும், கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு. இஸ்ரவேலின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை ராகாப் தெரிந்து வைத்தபடியினால், அவள் அதில் நடுங்கி உத்தமத்தோடு இருந்தபடியினால், அதுல பயத்தோடு இருந்தபடியினால் உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் கொண்டு போய் வைத்தார். தாவீதுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், எதுக்க நிக்கிறவன் எவ்வளவு பெரிய பலசல்லாம் தெரியாது, என்னைய பயன்படுத்துறது யாருன்னு மட்டும்தான் தாவீதுக்கு தெரியும். தாவீதுக்கு உயர்ந்த அடைக்கலம் வர காரணம் என்னன்னா, அந்த ஏலா பள்ளத்தாக்குல அத்தனை பேரும் அவமானத்தோடு மாதுளஞ்செடிக்கு கீழே உட்கார்ந்துருந்தப்ப, சண்டைக்கும் யுத்தத்துக்கும் யுத்த களத்துக்கும் போருக்கும் பழக்க வைக்கப்படாத ஒருவன் சொல்ற வார்த்தை, நான் முறியடிக்கிறேன், கர்த்தர் என்னைய கொண்டு இதை செய்ய வைப்பார். அப்ப அவனுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியல. தாவீதின் வம்ச வரலாறு ஆகிய அந்த தாவீதினுடையதான பெயரை உடைந்து இயேசு கிறிஸ்து வர தாவீது என்ன செஞ்சாரு? அவர் நாமத்தை அறிந்திருந்தார். தாவீதின் குமாரனாகிய இயேசுன்னு சொல்றதுக்கு, தாவீதின் குமாரன் தாவீது குமாரன்னு சொல்றதுக்கு தாவீது என்ன செஞ்சாரு?
வம்சத்தை காப்பாத்தினாரா? அவர் நாமத்தை அறிந்து செயல்பட்டார். நான் பேசின இன்னும் நிறைய பேரை சொல்லலாம். அவர் நாமத்தை அறிந்து கொண்டு, என் வாழ்க்கையில் கர்த்தர் எப்படிப்பட்டவர், கர்த்தரால் செய்யக்கூடாத அற்புதம் அதிசயம் ஏதாவது இருக்கா? அப்ப கர்த்தரின் வாழ்க்கையில் எப்படிப்பட்டவரா இருக்காரு? எல்லாவற்றுக்கும் அவர் போதுமானவர். எல்லாவற்றையும் செய்ய அவர் எனக்கு போதுமானவர். நாம் என்ன நினைக்கிறோம், இதையெல்லாம் கர்த்தரால என் வாழ்க்கையில செய்ய முடியாது, இதை என் வாழ்க்கையில கர்த்தரால கொடுக்க முடியாது, என் தேவையின் நேரத்தில் அவருக்கு சந்திக்க முடியாது. நமக்கு என்ன இல்லை? அவருடைய நாமத்தை குறித்த தெளிவு இல்லை. என் தேவைகளை என் தேவையின் நேரத்தில் அவர் எனக்கு சந்திப்பார். என் பலவீனத்தை என் பலவீனத்தில் நான் இருக்கும் பொழுது அதை என்னை விட்டு நீக்குவார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ? இவ்வளவும் தெரிஞ்ச நமக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய குறித்த அந்த வெளிப்பாடு என்ன பண்றது இல்ல? தெரியறது இல்ல. கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்டவர்? வியாதி வரப்ப மட்டும்தான் சுகம் கொடுப்பாரா? சாக கிடைக்கிறப்ப மட்டும்தான் அற்புதம் செய்வாரா? ஜுரத்தையும் அவரால் சுகமாக்க முடியும், செத்து போனவனையும் எழுப்பி கொண்டு வர முடியும். ஜுரத்தில் படுத்து கிடந்த அம்மாவையும் எழுப்பி விட முடியும், செத்த பொணத்தையும் எழுப்பி உயிரோட கொண்டு வர நிறுத்த அவரால் முடியாது எதுவும் கிடையாது. ஒன்றும் இல்லாதவனை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஒரே காரியம், என் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் தெளிவாய் அறிந்து கொண்டால் போதும். அவருடைய நாமங்கள் நிறைய இருக்கு. அதை நான் வர நாட்கள் உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் எடுங்க, வாசியுங்க, அறிக்கை பண்ணுங்க. என் கர்த்தர் எப்படிப்பட்டவர், எல்லா சூழ்நிலைக்கும் அவர் நிற்கிறார் மதிலாய் வந்து எனக்கு. எல்லா சூழ்நிலையும் அவர் எனக்கு வந்து எப்படி நிற்கிறாரு? மதிலாய் நிற்கிறாரு. அந்த மதிலுக்குள் இருக்கிறவன் தான் உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போகப்படுவான். தேவைக்காக அல்ல, என் தேவையே நீங்க தான் என்று சொல்லி நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பேன் என்றால், நான் கர்த்தருடைய நாமத்தை தொங்கி பிடித்து கொள்வேன் என்றால், அவர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் என்ன பண்ணுவார்? வைப்பார். அவர் எல்லாவற்றுக்கும் எல்லா நேரத்துக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் போதுமானவர். அல்லேலூயா. வாஞ்சையும் தேவனை குறித்த அறிவும் நமக்கு இருக்கும் என்றால் விடுதலையும் உயர்வும் நிச்சயம். வாஞ்சையும் இருக்க வேண்டும், தேவனை குறித்த அறிவும் இருக்க வேண்டும். இது இரண்டும் இருக்கிறவர்களை அவர் விடுவித்து உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் என்ன பண்ணுவார்? வைப்பார். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வான அடைக்கலம் கிடைக்க மாட்டேங்குது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை கிடைக்க மாட்டேங்குது? வாஞ்சை சரியில்லை. வாஞ்சைகள் சரியில்லை. சரியான வாஞ்சை இல்லை. சரியான கர்த்தரை குறித்த புரிந்து கொள்ளுதல் என்ன இல்லை? இது சரியா இருக்குன்னு சொன்னா அவரை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைப்பார். நம்ம அப்படியே கண்களை மூடி சிறிது நேரம் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தரோடு நாம் கொஞ்ச நேரம் செலவிடலாமா? ரஷல ஹந்தர பௌதர பலர ஷதர நமன ரேகதர படல பரர துரோனோ ரீமன ஷக்கர மௌதரி பலபர ரதர நமன கதர